இன்னைக்கு எபிசோட்ல கமுர்தினை போட்டு பொலன்னு பொழக்க போறாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு விஜய் சேதுபதி வச்சு செய்ய போறாரு. எதை வச்சு ப்ரோ சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இப்ப வரக்கூடிய அப்டேட் படி பாத்தீங்கன்னா கமுர்தினை இன்னைக்கு பயங்கரமான ரோஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வந்துட்டு இருக்கு. ஏன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாவே ஒரு சைடுல வந்து கமுர்தினுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாலும், இன்னொரு சைடுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க ரெட் கார்டு கொடுக்குறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் அவர் பேசின பேச்சுக்கு அவரோட ஆட்டிடியூடுக்கு நீங்க வச்சு நல்லா வெளுத்து வாங்கணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ விஜய் சேதுபதி இன்னைக்கு கம்பல்சரி கமுர்தினுக்கு ஹெவியான ரோஸ்ட் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வருது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கமுர்தினோட சப்போர்ட்டர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான நாள் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனால் கமுர்தினுக்கு இது தேவைதான், ஆக்சுவலாக வெளுத்து வாங்கணும் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ எந்தெந்த விஷயத்தில் அடி வாங்க போறாரு அப்படின்றத டீட்டெயிலாக லிஸ்ட் போடுறேன். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக முதல்ல பார்த்தீங்கன்னா கமுர்தினை அடிக்கிறதுக்கு காரணங்கள் 1-2 காரணம் இல்லை, ஒரு 4-5 காரணங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதில் ஹெவியான காரணம் என்ன தெரியுமா? கமுர்தின் பார்வதி இவங்க 2 பேரும் மைக்கு போடாமல் இருந்தாங்களா. ஸோ இந்த மேட்ரு அப்போ பார்வதியை விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பார்வதிக்கு இருக்கு சம்பவம். பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, கமுர்தினாவது பரவாயில்ல, பார்வதிக்கு அதை விட அதிகமாக இருக்கு. ஏன்னா இந்த மைக்கு மேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதி தான் மைக்கை ஃபர்ஸ்ட் மறைக்கிறது, யார் கூட பேசினாலும் மைக்கை மறைச்சிக்கிறது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் வந்து மைக்கை மறைக்கணுன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தான், நெக்ஸ்ட் தான் கமுர்தின். ஸோ இந்த மைக்கு மேட்டரில் கமுர்தினுக்கு ஒரு பயங்கரமான ரோஸ்ட் இருக்கா. ஸோ இந்த தாண்டி அதான் இதான் பெரிய சம்பவம். இதை தாண்டி ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா திவ்யா கூட வந்து சண்டை இருக்குல்ல, அந்த சண்டையில் ஆக்சுவலாக இங்கே 2 பேருமே மாற்றி சண்டை போட்டுக்கிறது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை, ஏன்னா அதுதான் இங்கே கண்டென்ட். ஆனால் அந்த சண்டையில் வந்து வார்த்தைகளை விடுறது இருக்குல்ல, போடின்றது. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நாய் குலைக்கிற மாதிரி பண்ணி காமிக்கிறது. ஸோ இந்த காக்கா பேண்டும் பாரு வாயில அப்படின்ற மாதிரிலாம் சொல்றது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக ஒரு வார்த்தையை வந்து திவ்யா கிட்ட மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டையும் வார்த்தையை விட்டுட்டு இருக்காரு. ஆனால் என்ன தெரியுமா, கமுர்தினை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும், பசங்க கூட சண்டை போடும்போது அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகுதான்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போல. அதுவே பொண்ணுங்கிட்ட சண்டை போடும்போது மட்டும் வார்த்தையை வந்து கொட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நேற்று வந்து எஃப்ஜே கூட சண்டை போட்டாரு, அந்த சண்டை பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஏன் பொண்ணுங்கிட்ட மட்டும் அவ்வளோ அந்த அளவுக்கு சமாதானம் ஆக மாட்டாரு, பொண்ணுங்கிட்ட மட்டும் எகிர்னா எகிரிட்டே இருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே, என்ன கமுர்தினை இந்த பொண்ணுங்கிட்ட மட்டும் பாவலா காமிக்கிறியா என்ன அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இது ஒரு சம்பவமா. இதுக்கடுத்து எஃப்ஜே கூட சண்டை போடார்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி தான் போனாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2-3 கெட்ட வார்த்தை வந்து பேசிட்டாரு, மூடுன்ற மாதிரி. அது இல்லாமல் நீ மூடுறான்னு சொல்லிட்டு திருப்பி பேசிட்டு இருந்தாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வார்த்தையும் விட்டுருக்காரு, ஆக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கமுர்தினுக்கான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக ஆட் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லா சம்பவத்துக்கும் அவர் தான் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லி ஆகணும். கமுர்தினால பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா பதில் சொல்லணும்னா கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணணும். அந்த மூளையை யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி கமுர்தினுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. அவனை ஏன் மக்ருதீன் சொல்றாங்கன்னா கொஞ்சமாவது யோசிக்கிறவனா இருந்தா இந்த மாதிரி வார்த்தையை விட மாட்டான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேங்களா. இன்னொன்னு அவன் பண்ற தப்பு, ஆக்சுவலா மைக்கு மாட்டது 2 பேர் தப்பு நடந்துச்சு. அந்த தப்பை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அதுக்கு வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்க தான் செய்வாங்க, உங்களை வந்து ட்ரிகர் பண்ண தான் செய்வாங்க. ஆமா நீ பண்ண தப்பு, உனக்கு குறை சொல்ல தான் செய்வாங்க. அது குறையே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாருல விக்கல்ஸ் கிட்ட. ஆக்சுவலா விக்கல்ஸ் எல்லாருக்குமே எப்படி சொல்றது, பார்வதி தான் அடிக்கிற சான்ஸ் அப்படின்ற மாதிரி அடிக்க தான் செய்வாங்க. இவங்களுக்கு ஒன்று புரியல, பார்வதி வீடு ஃபுல்லா வம்பிழுத்து வச்சிருக்காங்க, ஓகேவா. ஸோ அப்படின்னும் போது நீ ஒரு பெரிய தப்பு பண்ணி மாட்டிக்கின, அதனால நாங்களும் பாதிக்கப்படுறோம். ஸோ அந்த சமயத்தில் நீ நல்லா பழகி இருந்தனா கூட உங்ககிட்ட வந்து பெருசாக நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். நீ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆப்படிச்சு வச்சிருக்கணும் போது திருப்பி உனக்கு ஆப்படிக்க தான் செய்வாங்க, அது நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல வந்து என்ன எங்களை போட்டு எல்லாம் டார்ச்சர் பண்ணுறீங்க, எங்களை மட்டும் எல்லாம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. நம்மளுக்கே ஒரு கட்டத்தில் தோணுச்சு, ஓகேப்பா என்னப்பா 2 பேரும் நைட்டு ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க, என்னடா அதுக்கு மேலே வேலை கொடுக்குறீங்களே அதுவே தப்புடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதெல்லாம் ஓகே, அதுக்கப்புறமா திருப்பி நீங்கள் ரூல் பிரேக் பண்ணீங்களே இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா ஓரளவுக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ணா அதோட விட்டா பரவாயில்ல, நீங்க திருப்பியும் பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்ற நேத்து அந்த டாஸ்க் முடிஞ்சு ஆக்டிவிட்டி ரூம் விட்டு வெளியே வர சொல்ல அந்த இடத்துல நின்று 2 பேரும் உள்ள ஒன்று பண்ணீங்கல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணானுங்க இப்போ வரைக்கும் தெரியல. சில பேர் வந்து கிஸ் அடிச்சாங்கன்றாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல சும்மா பேசிட்டு இருந்தாங்கன்றாங்க. ஆனா பேசின சவுண்ட் எதுவுமே கேட்கல, என்னடா மைக்கை பொத்திக்கிட்டு அப்ப என்னடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ வர பயங்கரமான எடிட்ஸ் வர வந்துட்டு இருக்கு. அது வந்து பிக் பாஸ் வீடியோல ஆக்டிவிட்டி ரூம் இல்ல ஓயோ ரூம், அது அந்த மாதிரி தான் பார்வதியும் கமுர்தினும் அதை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா எடிட் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிஹேவியர் ரொம்ப கேவலமான எச்ச பிஹேவியர், சீப்பான பிஹேவியர் அப்படின்றத கிளியரா சொல்லி தான் ஆகணும். ரொம்ப தப்பு. இவ்வளோ கேமரா பார்க்குதுன்ற ஒரு பேசிக்கான, அதாவது விஜே பார்வதின்னு சொல்கிறாங்களே, அதாவது விஜே நான் ஒரு பேசிக்கான ஒரு அறிவு கூட இல்லைனா நீ என்ன விஜே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ கேமரா இருக்குது, மைக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதுதான் ரூல்ஸ் அப்படின்றதும் கிளியராக சொல்லி தான் உள்ளே அமைச்சிருக்காங்க. அந்த இடத்துல உள்ளே போயிட்டு நீ அடல்ட்டு தான், நீ என்ன வேணா பண்ணலாம், ஆனால் என்ன வேணா பண்ணுற ஷோ இது கிடையாதுல்ல. நீ என்ன வேணா பண்ணி யூடியூப் சேனல் அப்லோட் பண்ண முடியுமா, அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஸ்ட்ரைக் கொடுப்பானுங்களே. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஷோக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இது 18+
ஷோ கிடையாது. முதல்ல பார்வதிக்கு புரியணும். அதை முதல்ல சொல்ல வேண்டியது யாருன்னா விஜய் சேதுபதி. ஆக்சுவலாக நம்ம வந்து கமருதீன் பார்வதியை திட்டுறதை தாண்டி விஜய் சேதுபதி தாங்க திட்டணும். ஏன்னா அவர் வந்து கூப்பிட்டு வச்சு கொஞ்சிறாரு கமருதீனை. கமருதீன் போன வாரமும் இதே மாதிரி தான் திவ்யா கிட்ட வந்து சண்டை போட்டாரு. ஆக்சுவலாக திவ்யா கிட்டே ரம்யா கிட்டே எகிர்னாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு ரோஸ்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா, கமருதீன் நீங்கள் நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, திருப்பி வந்து பழைய மாதிரியே வாரத்துக்கே போன மாதிரி போறீங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. என்ன சார் பண்ணுறீங்க? ஒருத்தன் வந்து அந்த அளவுக்கு எகிர்றான் பொண்ணுங்கிட்ட, அதை வந்து உங்களால் கண்டிக்க முடியல. அவனை கூப்பிட்டு நீங்கள் வந்து வாரத்துக்கு போன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி. டேய் என்னடா திரும்பி அதே மாதிரி பண்ணுறியா, என்ன உனக்கு வாய் கொழுப்பு அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு வாரத்துக்கு போன மாதிரி இருக்கு கமருதீன், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதோட விளைவு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நடக்குது. இது போன வாரமே அடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரம் இந்த நடந்திருக்காரு. ஸோ இந்த வாரம் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணது காரணம், ஆமாம் அது பண்ணதுக்கப்புறம் என்ன சாரி சார் நான் மாற்றிக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி இவர் கூப்பிட்டு வச்சு கொஞ்சிட்டார்ல. இங்கே கமருதீன் உங்களுக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார்ல. ஏன் சார் அவன் பண்ணுற வேலைக்கு உங்களுக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து ஏற்றி வேறு விட்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரில. ஆக்சுவலாக இங்கே அரோரா பார்வதி இந்த ட்ரையாங்கிள் ஒன்று போச்சுல, இதில் ஃபஸ்ட்டு கல்பிரேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் தான். ஒருத்தனுக்கு ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு, உன்னால ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஒன்று நீ வேணும் அப்படி நம்ம டிசிஷன் எடுத்து ஒருத்தனுக்கு வர தெரியல, இதுவும் வேணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் பண்ணுறது ரொம்ப மட்டமான விஷயம். இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே பெண்கள் ஃபேன்ஸும் உங்களுக்கு இருக்காங்கன்னு சொல்கிறது எந்த வகையில் அது நல்லா இருக்குன்னு எனக்கு ஆக்சுவலாக புரியல. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி எதனால் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்றதே புரியல. கூப்பிட்டு வச்சு ரொம்பவே கொஞ்சிற மாதிரி தான் இருந்தது போன வாரத்தை பொறுத்த வரைக்கும். பார்க்கலாம் இந்த வாரமாவது ஏதாவது கேட்கறாருன்னு. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேஸ் வாங்கிட்டாருங்க. அது 1-2 கேஸ் இல்லை, எக்கச்சக்கமான கேஸ் வாங்கிட்டாரு. ஸோ இந்த கேஸ் எல்லாத்துக்கும் கமருதீன் வந்து பதில் சொல்லி ஆகணும். ஆனால் அவருக்கு பதில் சொல்கிற கெப்பாசிட்டி கிடையாது, அதுதான் உண்மை. பார்வதியாவது பரவாயில்ல, எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் ஏதாவது ஒன்று பேசி மேட்ச் பண்ணாவது ட்ரை பண்ணாது. ஏன்னா பார்வதி கிட்ட மூளை இருக்கு, அந்த மூளை ரொம்ப கேவலமாக, அதாவது குறுக்கு புத்தியில் வேலை செய்து சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கிறத தவிர மூளை இல்லாமல் இல்லை. ஆனால் கமருதீனுக்கு மூளையே இல்லைங்க. அந்த அட்வொகேட்டாக கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து கமருதீனை போட்டாங்கல்ல, ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா அவர் போய் லாயராக உட்காந்துட்டாரு. ஆனால் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா குற்றவாளி தான் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த அப்பயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே இவன் எவ்வளோ பெரிய மக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட ஆள் நீ இதெல்லாம் பண்ணலாமா, உனக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா ஒரு பஞ்சாயத்துனா கூட ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம், விட்டுருவாங்கன்னு வச்சுக்கலாம். ஏகப்பட்ட பஞ்சாயத்து மைக் இஷ்யூ ஆக்சுவலாக பெரிய மேட்டர். இன்னைக்கு சாட்டர்டே ஃபுல்லாக மைக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு பக்கெட்டை வச்சே ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினவர் அவர். ஸோ ஒரு மைக்கு இவ்வளோ பெரிய டாபிக், ஒரு வாரம் ஃபுல்லாக வீக்கெண்ட் டாபிக் அதுவாக தான் போயிருக்கு. அப்படின்னும் போது அவருக்கு சொல்ல வேணும், ஒரு நாள் நடந்த பக்கெட் சம்பவத்தை வச்சு ஒரு எபிசோட் ஃபுல்லாக ஓட்டினார். ஒரு வாரம் ஃபுல்லாக நடந்திருக்க மைக்கு சம்பவம் கண்டிப்பாக சொல்கிறேன், முடிஞ்ச சாட்டர்டேல பாதி சண்டேல பாதி கூட ஓட்டுவார். அந்த அளவுக்கு இன்னைக்கு பயங்கரமான ஹெவியான ரோஸ்ட் இருக்குது ரெண்டு பேருக்கும். அதுலேயும் கமருதீனுக்கு எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு கொடுப்பாங்களா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்பயும் சொல்கிறேன், ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் வார்த்தையும் விடுறாரு, ஒரு மாதிரி ஆக்டிவிட்டிஸும் திருப்பி. அதாவது விஜய் சேதுபதி என்ன சொன்னார், துஷார் கூட சண்டை போதும், இது கடைசி வார்னிங், இதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா நாங்கள் வெளியே அனுப்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, திருப்பி பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக இப்போ என்ன சார் சொல்ல போறீங்க, இப்போ ஒரு பதில் சொல்லணும்ல. விஜய் சேதுபதி தானே சொன்னார் இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா நாங்கள் பொறுத்துட்டு இருக்க மாட்டோம், எல்லா வாட்டியும் பொறுத்துட்டு இருக்க மாட்டோம்னு சொன்னார்ல. இப்போ ஏன் பொறுத்துட்டு இருக்கீங்க, இப்போ ஏன் மூடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு கேட்க தோணுது. ஆக்சுவலாக கமருதீன் மேலே காண்டாவது விஜய் சேதுபதி மேலே தான் காண்டாவது. இந்த இடத்துல கமருதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்னசென்ஸ் வந்து நிறைய இடத்துல நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. நானுமே நிறைய இடத்துல சிரிச்சிருக்கேன். ஓகே ஒரு மாதிரி இவன் வந்து இன்னசென்ட்டாக இருக்காண்டா அப்படின்ற மாதிரி நல்லா தான் இருந்தது. ஆனால் அதுக்குன்னு எல்லாத்தையும் சகிச்சிக்க முடியாதுல்ல. அவன் இன்னசென்ட்ன்ற போர்வையில் எல்லாத்தையும் பண்ணக்கூடாதுல்ல. அவனுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல. மெச்சூரிட்டி இல்லாமல் ஐடியில் ஒர்க் பண்ணன்னு சொல்கிறாப்புல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, சீரியலில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு, இவ்வளோ நாள் நடிச்சிருக்காரு, இவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குது. அப்படின்னும் போது இப்பயும் நீ வந்து அப்படி இருக்கனா அது இன்னசென்ஸா இல்லை நீ வந்து ஏமாத்திரியா? இன்னசென்ஸ்ன்ற போர்வையில் என்ன வேணா பண்ணலாம், யாரை வேணா எப்படி வேணா பேசலாம் அப்படின்ற மாதிரி ஏமாத்திரியான்ற ஒரு கேள்வி இருக்குது. இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்து தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டு நிறைய இடத்துல உதவாங்க போகிறாருன்னு தோணுது. அவரு வந்து கமருதீனை விட்டு விலகி இருக்கிறது யாருக்கு நல்லதோ இல்லை கானா வினோத்துக்கு நல்லது. ஏன்னா இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் இப்போ கூட நினைக்கிட்டு அவரும் அந்த ஒரு கிரைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிறாரு. இப்போ கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீக்கெண்டில் கமருதீனை கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா கானா வினோத்தையும் கேள்வி கேட்பார் விஜய் சேதுபதி. இந்த இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க கானா வினோத், நேற்று கூப்பிட்டு வச்சு 2 பேரும் சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். இதில் தேவையில்லாத பஞ்சாயத்து அவருக்கு. அந்த மனுஷன் அட்வைஸ் பண்ணிட்டு அதோட விட்டு போயிடலாம், வாடா எல்லாத்தையும் சமாதானப்படுத்து. அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பண்ணுறாரு. ஆனால் இவனுக்கு புரியலையே அது எதுக்காக பேசுகிறாங்க, ஏன் பேசுகிறாங்கன்றதே புரியாத ஒரு ஆளாக கமருதீன் இருக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகேங்களா, கொடுக்க மாட்டார். ஆனால் ரோஸ்ட் பயங்கரமாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.